வணக்கம். ஒரு புது விஷயத்த ரொம்ப சுவாரஸ்யமா அலச போற இந்த தொகுப்புக்கு உங்க எல்லாரையும் உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போறது மே 2026ல கூகுள் அறிவிச்ச ஒரு பிரம்மாண்டமான டெக்னாலஜியை பத்தி. அதுதான் கூகுள் புக். இது சும்மா ஒரு வழக்கமான லேப்டாப் அப்டேட் கிடையாதுங்க. கணினி உலகத்துல, குறிப்பா ஹார்ட்வேர் துறையில இது ஒரு மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சி. வெறும் நம்ம கமெண்ட் கொடுத்தா மட்டும் வேலை செய்யற ஒரு மிஷின்ல இருந்து நம்ம கூடவே சேர்ந்து சிந்திச்சு வேலை செய்யற ஒரு ஆக்டிவான ஏஐ பார்ட்னரா லேப்டாப் மாறி இருக்கு. இது எப்படி சாத்தியமாச்சு? இதனால நமக்கு என்ன லாபம்? இதை எல்லாம் தான் இன்னைக்கு நம்ம டீப்பா பார்க்க போறோம். சரி, நாம நேரடியா விஷயத்துக்கு வருவோம். மே 2026ல இந்த கூகுள் புக் அறிவிப்பு வந்தப்போ ஒட்டுமொத்த டெக் உலகமோ ஒரு நிமிஷம் உறைஞ்சு போச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா பல வருஷமா நம்ம பார்த்து பழகிய அந்த பழைய கம்ப்யூட்டிங் முறை மொத்தமா மாறப்போகுதுங்கிறத இந்த அறிவிப்பு ஆணித்தரமா உறுதி செஞ்சிருச்சு. இன்னைக்கு நாம இந்த கூகுள் புக்கோட பயணத்தை எப்படி அலச போறோம்னு சுருக்கமா சொல்லிடுறேன். 1. கணினி உலகின் அடுத்த புரட்சி. 2. ஜெமினி எனப்படும் புதிய மூளை. 3. ஆண்ட்ராய்டு மற்றும் குரோமோஎஸின் இணைவு. 4. மேஜிக் டூல்ஸ். 5. தடையற்ற மொபைல் கனெக்ஷன். அப்புறம் கடைசியா 6. ஹார்ட்வேர் மற்றும் வெளியீடு. இதுதான் நம்ம ரூட் மேப். முதல் கட்டமா பகுதி 1, கணினி உலகின் அடுத்த புரட்சி. உங்களுக்கு பழைய குரோம்புக்ஸ் ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் சும்மா சாஃப்ட்வேர்களை ஓபன் பண்ற ஒரு பிளாட்ஃபார்ம், அவ்வளவுதான். பேசிக்கா நம்ம சொல்றதை மட்டும் செய்யும். ஆனா இந்த புதிய கூகுள் புக் முற்றிலும் வேற லெவல். இதுல ஏஐ அப்படிங்கிறது ஏதோ நம்ம தனியா ஓபன் பண்ற ஒரு சாட்பாட் ஆப் கிடையாது. இந்த லேப்டாப்போட அடிப்படை கட்டமைப்பே, அதோட அடிநாதமே அந்த ஏஐ தான். இது எப்படி சாத்தியம்? இங்க தான் 2வது பகுதிக்கு வரும். ஜெமினி, இந்த லேப்டாப்போட புதிய மூளை. ஒரு மனிதனுக்கு மூளை எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இந்த கூகுள் புக்கு கூகுளோட அட்வான்ஸ்ட் ஏஐ ஆன ஜெமினி தான் மூளையா செயல்படுது. இதுல சூழல் உணர்தல், அதாவது கான்டெக்ஸ்ட் அவேர்னஸ் ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, நீங்க லேப்டாப்ல என்ன பண்றீங்க, ஒரு ஆர்டிகல் படிக்கிறீங்களா இல்ல முக்கியமான இமெயில் டைப் பண்றீங்களான்னு அந்த சூழல் அதுவே புரிஞ்சுக்கிட்டு, ஓகே அடுத்து இது செஞ்சா நல்லா இருக்குமேன்னு அதுவே தன்னிச்சையா உங்களுக்கு ஐடியா கொடுக்கும். நிஜமாவே ஒரு ரொம்ப ஸ்மார்ட்டான அசிஸ்டன்ட் நம்ம பக்கத்துல உட்கார்ந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். உடனே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அப்போ இவ்ளோ பெரிய ஏஐ வேலை செய்யணும்னா 24 மணி நேரமும் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் வேணுமோ நீங்க யோசிக்கலாம். அங்கதான் கூகுள் ஒரு செக்மேட் வைக்கிறாங்க. இதுல பிரத்யேகமான ஏஐ ப்ராசஸர்கள் லேப்டாப்குள்ளேயே இருக்கு. அதனால இன்டர்நெட் இல்லாமலே, அதாவது ஆஃப்லைன்லயே இந்த ஏஐ மின்னல் வேகத்துல வேலை செய்யும். நீங்க வைஃபை இல்லாத ஒரு ஃபிளைட்ல போயிட்டு இருந்தா கூட உங்க வேலை எந்த தடையும் இல்லாம சூப்பரா நடக்கும். அடுத்து பகுதி 3, ஆண்ட்ராய்டு மற்றும் குரோம் ஓஎஸின் பிரம்மாண்ட இணைவு. இவ்ளோ நேரம் மூளையை பத்தி பார்த்தோம். இப்போ நரம்பு மண்டலம். ஆண்ட்ராய்டோட அந்த எளிமையான யூசர் எக்ஸ்பீரியன்ஸையும் குரோம் ஓஎஸோட அசுர பலத்தையும் கூகுள் இங்க ஒன்னா சேர்த்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க, மொபைலோட சிம்பிளிசிட்டியும் லேப்டாப்போட ஹெவியான பவரும் ஒரே இடத்துல ஒரே ஈகோசிஸ்டமா நமக்கு கிடைக்குது. இது கம்ப்யூட்டிங் உலகத்துல ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். அடுத்ததா 4வது பகுதிக்கு போகலாம். மேஜிக் டூல்ஸ் மற்றும் கஸ்டம் விட்ஜெட்கள். கூகுளோட டீப் மைண்ட் டீம் உருவாக்குன இந்த கருவிகளை கூகுள் புக்கோட கைகால்கள்னு சொல்லலாம். இதை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு இமெயில் வருது. அதுல அடுத்த வெள்ளிக்கிழமை மீட் பண்ணலாமான்னு ஒரு தேதி இருக்கு. உங்களோட அந்த மேஜிக் பாயிண்டர் வச்சு அந்த தேதியில ஒரு கிளிக் பண்ணா போதும், உடனே ஏஐ அதுவே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு முழுமையான கூகுள் கேலண்டர் மீட்டிங்கை செட் பண்ணிடும். மேஜிக் மாதிரி இருக்குல்ல? அதே போல வெவ்வேறு ஃபோல்டர்ல இருக்கிற 2 போட்டோவை செலக்ட் பண்ணா அதை அழகா ஒரே இடத்துல ஒன்னா பிரசன்ட் பண்ணும். எல்லாமே ரொம்ப சிம்பிள். விட்ஜெட்டுகள்னா நமக்கு டைம், வெதர் பார்க்கறது மட்டும் தானே ஞாபகம் வரும். ஆனா இங்க கதை வேற. சும்மா ஒரு டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட், அதாவது என் அடுத்த ட்ரிப்புக்கு ஒரு டேஷ்போர்ட் ரெடி பண்ணணும்னு டைப் பண்ணா போதும், உங்க ஜிமெயில், கேலண்டர், மேப்ஸ்னு எல்லாத்துலயும் தேடி உங்க ஃபிளைட் டிக்கெட், ஹோட்டல் புக்கிங், ரெஸ்டாரண்ட் ரிசர்வேஷன், ஏன் உங்க ஃபிளைட் கிளம்ப எவ்வளவு நேரம் இருக்குங்கிற கவுண்டவுன் டைமர் வரைக்கும் எல்லாத்தையும் உங்க கண்ணு முன்னாடி கஸ்டமைஸ் பண்ணி ஒரு விட்ஜெட்டா கொண்டு வந்து நிறுத்தும். நீங்க எதுக்குமே அலைய வேண்டாம். அடுத்ததா 5வது பகுதி, தடையற்ற மொபைல் இணைப்பு. லேப்டாப்ல சீரியஸா வேலை பார்த்துட்டே இருக்கும்போது அடிக்கடி ஃபோன் எடுத்து செக் பண்றது நமக்கு ரொம்ப சாதாரணமான பழக்கம், கரெக்டா? ஆனா இப்போ அந்த அவசியமே இல்ல. மொபைலுக்கும் லேப்டாப்க்கும் நடுவுல இருந்த அந்த இடைவெளி மொத்தமா உடைஞ்சிருச்சு. லேப்டாப் ஸ்கிரீன்லயே நீங்க ஸ்விக்கில ஃபுட் ஆர்டர் பண்ணலாம், டியோலிங்கோ படிக்கலாம். இந்த டேட்டா கேபிளும் இல்லாமலே மொபைல்ல இருக்கிற போட்டோஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் லேப்டாப் ஃபைல் பிரவுசர்ல டைரக்டா ஆக்சஸ் பண்ணலாம். உங்களோட ஃபோனும் லேப்டாப்பும் இப்போ ஒரே சிஸ்டம் மாதிரி செயல்படும். இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 6, பிரீமியம் ஹார்ட்வேர் மற்றும் வெளியீடு. சாஃப்ட்வேர் எப்படி முக்கியமோ அதே அளவு ஹார்ட்வேரும் முக்கியம் இல்லையா? இது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். இந்த லேப்டாப்போட வெளிப்புற மூடியில ஒரு க்ளோபார் டிசைன் கொடுத்துருக்காங்க. இது சும்மா பார்க்க அழகா இருக்கணுங்கிறதுக்காக மட்டும் வைக்கப்பட்ட டிசைன் கிடையாது. உங்க லேப்டாப் மூடி இருக்கும்போது கூட ஒரு ஏஐ நோட்டிஃபிகேஷன் வந்தாலோ இல்ல பேட்டரி எவ்வளவு சார்ஜ் ஆகிருக்குங்கிறதையோ அந்த ஒளி, நிறம் மற்றும் அசைவு மூலமாவே ரொம்ப ஸ்டைலிஷா உங்களுக்கு தெரிவிக்கும். ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷனோட ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷன் இது. ஹார்ட்வேர் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க கவலையே பட வேண்டாம். கூகுள் இப்போ ஏசர், ஆசஸ், டெல், ஹெச்பி, லெனோவான்னு டாப் கம்பெனிகளோட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. ஸோ பெஸ்ட் கீபோர்ட் மற்றும் டிஸ்பிளே கேரண்டீடு. சரி, இவ்ளோ ஏஐ இருக்கே, என் தனிப்பட்ட டேட்டா சேஃபா இருக்குமான்னு ஒரு கேள்வி வரும். கண்டிப்பா. உள்ளமைக்கப்பட்ட அட்வான்ஸ்ட் செக்யூரிட்டி சிப்ஸ் இருக்கிறதால வைரஸ் மற்றும் டேட்டா திருட்டு பத்தின பயம் உங்களுக்கு துளியும் வேண்டாம். எல்லாமே சூப்பர். ஆனா இது எப்பப்பா ரிலீஸ் ஆகுதுன்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. மே 2026ல இதோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானப்பவே கூகுள் ஒரு டைம் லைனை செட் பண்ணிட்டாங்க. அதன்படி 2026ஆம் ஆண்டோட இறுதி பகுதியில லேட் 2026ல உலகெங்கிலும் உள்ள மார்க்கெட்டுகள்ல இது நேரடியா விற்பனைக்கு வரப்போகுது. நாம இப்போ இந்த தொகுப்போட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு கம்ப்யூட்டர்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற இலக்கணத்தையே இந்த கூகுள் புக் மாத்தி எழுதிடுச்சு. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வியோட நான் இதை முடிக்க விரும்புறேன். 2026இன் இறுதியில இந்த ஆழமான ஏஐ ஆற்றலும் மொபைலோட இணைஞ்ச இந்த அனுபவமும் உங்க மேஜைக்கு வரும்போது அது உங்களோட கல்வி, வேலை மற்றும் அன்றாட பணிகளை எப்படி கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு மாத்த போகுது. இது உங்களோட நேரத்தை எவ்வளவு மிச்சப்படுத்தும் சிந்தித்து பாருங்கள். இந்த டெக்னாலஜியை பத்தி இன்னைக்கு உங்களோட சேர்ந்த அலசனத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம்.